ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மௌனி சினி அப்டேட்ஸ். நம்ம ரேவதி பார்த்தீங்கன்னா கார்த்திக் மேலே ஒரே அன்பு மலையாக பொழிஞ்சிட்ருக்காங்க. இது நம்ம எதிர்பார்த்தது தான். பிகாஸ் அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட பார்த்தீங்கன்னா என்னோட மேரேஜ் லைஃப் இப்படி தான் இருக்கும், லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பில்டப் கொடுத்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க ஃப்ரெண்டுக்கு முன்னாடி ஆக்டும் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கார்த்திக் ரொம்ப பிடிச்ச மாதிரியும் அவங்க மேலே அன்பையும் பொழிஞ்சிட்டு இருக்காங்க. இது நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு ட்ராக் தான். ஸோ நடிச்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கேக்லாம் கட் பண்ணி செலிப்ரேட்லாம் பண்ணுவாங்க. அந்த இடத்துல நம்ம மாயா ஜூஸில் எதையும் கலந்து கொடுத்துட்றாங்க. அதை குடிச்சிட்டு நம்ம இவங்க இருக்காங்க இல்லையா, ரேவதி செம்மையாக புலம்பிகிட்டு இருக்காங்க. என் வாழ்க்கையை கெடுத்துட்டேன், நான் இப்படிலாம் வாழணும்னு நினச்சேன் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி அவங்க புலம்பிகிட்டு இருக்காங்க. எதுவுமே கார்த்திக் கேட்டுட்டு இருக்க மாதிரி இருந்தாங்க. எப்போ பார்த்தாலும் இந்த ரேவதி கார்த்திகை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு சும்மா திட்டிக்கிட்டே இருக்காங்க. இன்றைக்கி நல்ல ஒரு பாடம் புகட்டிட்டு இருக்காரு. அதாவது நேற்றுக்கு எபிசோடில் அதாவது அவங்க குடிச்சிட்டு வாமிட்லாம் பண்ணிடுவாங்க இல்லையா. ஸோ மார்னிங் ஏஞ்சி பார்க்கும்போது அவங்க நைட் நான் படுக்கும்போது சரியில் இருந்தேன், எப்படி நான் சுடுதலில் வந்தேன், இவனோட பிளான் பண்ணிலாம் பண்ணிட்டியா அப்படி இப்படி ஏதோ அவங்க கார்த்திகை ஃபுல்லாக தப்பாக புரிஞ்சுட்டு செம்மையாக திட்டிகிட்டு இருப்பாங்க. ஸோ அப்போ பார்த்திங்கன்னா அந்த ஒரு அக்கா வருவாங்க. அந்த அக்கா நடந்த இல்லாத விஷயத்தையும் சொல்லுவாங்க. அப்போ தான் கார்த்திக் மேலே ஒரு மாதிரி ஒரு ஃபீல் வராது, பட் கொஞ்சம் நம்ம பண்ணது தப்பாச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ தான் கார்த்திக் எல்லா இடத்துலையும் இப்படி தான் தப்பிட்டு இருக்கு. அவசரப்பட்டு யோசிச்சு தப்பாக வார்த்தை விட்டுற வாழ்க்கையில் எதுவுமே நிதானமாக தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய அட்வைஸ்லாம் கொடுப்பாரு. ஸோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா அமைதியாக நின்று கேட்டுட்டு இருப்பாங்க. இதே மாதிரி தான் கல்யாண விஷயத்துலையும் நான் புரிஞ்சுட்டு இருக்கவரை உனக்கு அது புரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. அப்பாடா இன்றைக்கி தானே கொஞ்சம் நம்ம எப்போ பார்த்தாலும் ரேவதி திட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு கால் வாங்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இன்றைக்கி எபிசோட் தான் கொஞ்சம் எயித்து, அதாவது நேற்றுக்கு எபிசோட் தாங்க கொஞ்சம் எயித்து பேசுகிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. எயித்துனா புரிய வச்சுருப்பாங்க, என் மேலே தப்பு கிடையாது, இல்லை இடத்துல இப்படி தப்பாக புரிஞ்சிக்கிற அப்படிங்கிற மாதிரி. அட்லீஸ்ட் கார்த்திக் கொஞ்சம் டைலாக் கொடுத்துருக்காங்க. எப்போ டைலாகி கொடுக்க மாட்டாங்க அவருக்கு. இன்றைக்கி அதாவது டைலாக் கொடுத்த மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவங்க வெள்ளைக்கிழமை போகிறாங்க. பட் அங்கே கடத்தப்படுறாங்க மாயா ஆளுங்க மூலியமாக. கண்டிப்பாக நம்ம கார்த்திக் போயிட்டு ரேவதியை காப்பாற்றுவார். இது நம்ம ஆல்ரெடி ஏற்காடு ட்ராக் ஸ்டார்ட் பண்ணும்போது ப்ரிடிக்ட் பண்ணி ஷேர் பண்ணிருப்பாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கார்த்திக் போயிட்டு ரேவதியை காப்பாற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அது மாயா தான் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்கல. பட் மாயா மூலியமாக கடத்தப்பட்டு அவங்களோட பர்ஸ்லாம் மிஸ் பண்ணியிருக்காங்க. இதை வச்சு அவங்க க்ளூ கண்டுபிடிச்சி அவங்க போய் காப்பாற்றுவார்னு நினைக்கிறேன். இன்றைக்கி எபிசோடில் ஃபாலோ பண்ணிட்டு போவார்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்கள் நினைக்கிறீங்க இன்றைக்கி எபிசோட் பார்த்தவங்களுக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்படியே தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பாய்.